நாடார் வரலாறு விளக்கம். தென் தமிழ்நாட்டில் ஒரு பழமொழி இன்றைய காலத்தில் நாடார் எதிர்ப்பு குழுக்களாலும் நாடார் மீது வண்ணம் கொண்ட சிலராலும் பேசப்பட்டு வருகிறது. அது என்னவென்றால், ஒரு சிலரை தொட்டால் தான் தீட்டு, சாணானை பார்த்தாலே தீட்டு. இந்த பழமொழி உண்மையா? நாடார்கள் பார்த்தால் தீட்டு என்று ஒதுக்கப்பட்டார்களா என்று கேட்டால் நிச்சயமாக இல்லை. சாணானை பார்த்தால் தீட்டு என்று எந்த இடத்திலும் ஒதுக்கியதாக எந்த வரலாறும் இல்லை. எந்த வரலாற்று ஆவணங்களிலும் பதிவு செய்யப்படவில்லை. ஆனால் நாடார் எதிர்ப்பு குழுக்கள் தொடர்ந்து இந்த பழமொழியை பயன்படுத்தி வருகின்றனர். இதன் உண்மை தன்மையை ஆய்வு செய்தால் இது சாதாரண வதந்தி சொல்லே தவிர வேறு ஒன்றும் இல்லை. இந்த பழமொழி உண்மைக்கு புறம்பானது என்று முன்னணி ஆராய்ச்சியாளர் டென்னிஸ் டெம்பிள்மேன் இதனை பதிவு செய்துள்ளார். இந்த சொல் நாடார் எதிர்ப்பு குழுக்களால் உருவாக்கப்பட்ட வதந்தியே தவிர வேறில்லை என்று தெளிவாக குறிப்பிட்டுள்ளார். நாடார்கள் செல்வ செழிப்புடன் வாழ்ந்து வருவதாலும் மேலும் அவர்களின் செல்வ செழிப்பு அதிகரித்து வருவதாலும் இதுபோன்ற பொய்யான வதந்திகள் தோன்றியதாக டெம்பிள்மேன் தெளிவாக கூறுகிறார். டென்னிஸ் டெம்பிள்மேன் 30 ஆண்டுகளாக நாடார்களை ஆய்வு செய்து இதனை விளக்கியுள்ளார். ஒரு சிலர் நாடார்களை பற்றிய எந்த ஆய்வும் மேற்கொள்ளாமல் இதன் உண்மை தன்மை என்ன என்பதே தெரியாமல் தொடர்ந்து பேசி வருகின்றனர். Source: Northern Nadars by Dennis Templeman, Oxford University Press.